உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி கார்த்திகை மாதத்தில் 12 ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரி யோக பலனை கொடுக்க போதும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கார்த்திகை மாதத்துடைய சிறப்புகள் என்ன, இந்த கார்த்திகை மாதத்தில் கிரகநிலைகள் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். கார்த்திகை மாதத்தில் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு வக்கரமாக இருக்கார். அதாவது பார்த்தீங்கன்னா கடக ராசியில் உச்சம் பெற்ற குரு வக்கரமாக இருக்கார். சிம்மத்தில் கேது வக்கரமாக இருக்கார். அதே போல் 7ஆம் இடத்துல சுக்கிரன், 8ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சூரியன், அதே போல் 11ஆம் இடத்தில் ராகு, 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். இந்த மாதம் வந்து சிறப்புகள் வாய்ந்த மாதம் கார்த்திகை அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேர் கார்த்திகை சோமவார விரதம் மேற்கொள்வது வழக்கம். இந்த கார்த்திகை சோமவாரம் பண்ணால் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த சோமவாரம் சொல்லக்கூடியது சந்திரனை ஆதிக்கம் உள்ள ஒரு நாள், அதாவது திங்கட்கிழமைன்னு சொல்லுவாங்க. சோமவாரம்னா திங்கட்கிழமைன்னு சொல்லுவாங்க. அந்த திங்கட்கிழமை அன்னைக்கு சிவ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும். உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள், மனநிலை சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் அந்த கார்த்திகை சோமவாரம். அந்த சோமவாரத்தில் விரதம் இருந்து அந்த சிவனை ஈவினிங் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே போல் எல்லா சிவாலயங்களும் சங்காபிஷேகம் நடக்கும். அந்த சங்காபிஷேகத்தில் ஏதாவது ஒரு சிவாலயத்தில் ஏதாவது ஒரு வாரம் 4 வாரம் நடக்கும் அந்த சோமவாரம். அப்போ 4 வாரத்தில் ஏதாவது ஒரு வாரம் சங்காபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு அந்த சங்கு மூலமாக அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபத் திருநாள் அப்படின்னு கொண்டாடுறோம். இந்த கார்த்திகை தீபத் திருநாள் எதுக்காக கொண்டாடுறோம்னா, சூரியன் நீச்ச ராசியிலேருந்து உச்ச ராசியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஆரம்ப மாதம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் கார்த்திகை தீப வழிபாடு பண்ணுறோம். இந்த தீப வழிபாடு எதுக்கு அப்படின்னாவே உங்களுடைய கர்ம வினைகளை தொலைப்பதற்கான ஒரு வழிபாடு தான் தீப வழிபாடு. அன்னைக்கு தீபத்தை அதிகமாக ஏற்றி, நல்ல சுத்தமான நல்ல நிலையில் தீபம் ஏற்றி நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை, பெருமாளாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், விநாயகராக இருக்கலாம், அம்பாலாக இருக்கலாம், யாரை வேணால் வேண்டி வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும். நிரந்தர வருமானம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நீண்ட காலமாக சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை, திருமணம் நடக்கலை அப்படின்றவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் நடக்கும். அதே போல் நிறைய கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்தில் 12 ராசி என்பர்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது, என்ன கெட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேஷ ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா முக்கியமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு தொழிலில் கடன் இருக்குது, பிரச்சனை இருக்குது, ரெகுலரான வருமானம் இல்லை, அதனால் என்னால் கடன் கட்ட முடியல, பிஸ்னஸ் பழைய மாதிரி இல்லை, என்னால் பெருசாக சாதிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாற்றம் நிறைய பண வரவுகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு நீங்கள் நினச்சா மாதிரி சில சூழ்நிலைகள் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ள மாதமாக இருக்க போது. அதே போல் வேலை செய்யக்கூடிய மேஷராசி என்பது பயங்கரமான நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கீங்க. ஒரு வேலையை விட்டுட்டு சில பேர் இருக்கீங்க, வேலை கிடைக்காம இருக்கீங்க. சில பேருக்கு வந்து வேலையில் ஒரு பிரச்சனை இருக்குது, எப்படா வேலையை விட்டு மாறலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் நடக்காமல் இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இந்த மாதம் வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. வேலையில் இருக்கிற நெருக்கடி மாறும். அதே போல் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் ஏதாவது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே மாதிரி பெண்கள் அந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வேலை மாற்றங்கள் உறுதியாக இருக்குது, வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அந்த மாதிரி முயற்சிகளை செய்யலாம். வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான யோகம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்குது, படிப்பதற்கான யோகம் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களை செயல்படுவது நல்லது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உடல்நிலை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. உங்கள் ராசியாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கனால உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கவனம் அதிகமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அதே போல் 7.5 சனி நடக்குது, அதை மறந்துடக்கூடாது. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் உடலில் ஏதாவது பாதிப்பு இருக்குது, பிபி இருக்குது, சுகர் இருக்குன்னா அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் வரக்கூடிய காலகட்டத்தை சமாளிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கவனமாக இருக்கணும் உடல்நிலையத்தில். அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு
இடம், வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய ஒரு மாதம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். நீங்கள் ஏற்கனவே யோசிச்சுட்டு இருப்பீங்க, ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு 2 வீலராவது மாற்றணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ள மாதமாக இருக்க போது. திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய நிலைமை, அதாவது நெருக்கடி, நிறைய பேருக்கு திருமணத்துக்கு முயற்சி பண்ணி ரொம்ப நொந்து போய் உட்காந்துருக்கீங்க. ஏன்னா என் பொண்ணுக்கு பார்க்குறேன், மேஷராசி சார் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்க சார், 7.5 சனி ஆரம்பிச்சதுலேருந்தே ஒரே பிரச்சனையாக இருக்குன்னு. இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல் திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். திருமணத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் எல்லாம் விலகி சேர்ந்து வாழறதுக்கான ஒரு மாதம். இல்லை சார், கோர்ட்டு கேஸு டைவர்ஸ்லாம் போயாச்சு, இனிமேல் பிரிஞ்சு தான் இருக்கேன், நான் இப்போ டைவர்ஸ் முடிய ஸ்டேஜில் இருக்குது, அடுத்த திருமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கணும்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அடுத்த திருமணத்துக்கான முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ள மாதமாக இருக்குது. முக்கியமாக இந்த மாதம் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களை கவனமாக இருங்க. தேவையில்லாத சண்டைகள், சச்சரவுகள் வரும். நீங்கள் அப்பா கிட்ட கேட்கணும், அம்மா கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள் இந்த மாதம். அடுத்த மாதம் அதை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இந்த மாதம் கேட்டிங்கன்னா சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். பூர்வீக சொத்தில் கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஏற்கனவே பூர்வீக சொத்தில் கோர்ட்டு கேஸ் தான் சார் போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த மாதம் ரொம்ப அமைதியாக இருங்க. தேவையில்லாத சண்டைகள்லாம் பெருசாக்குவாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கோர்ட்டு கேஸ் விவகாரத்தில் ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான மாதம், கவனமாக இருங்க. அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஐடி கம்பெனியில் இருக்கவங்க நிறைய வேலை மாற்றம் இருக்குது. மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு நிறைய வேலை மாற்றம் இருக்குது. அது ஒரு வெளிநாடு சென்று, வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்த துறைகளில் ஒரு நல்ல வளர்ச்சியை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, மேஷராசியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் ட்ரீட்மெண்ட் எடுங்க. அந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பேர் கிடைப்பதற்கான உறுதியான இந்த மாதத்தில் இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார், 5ஆம் இடத்துல கேது இருக்கனால குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். அதேமாதிரி குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் அன்பாக நடந்துக்குங்க, இல்லைன்னா தேவையில்லாத சண்டைகள், பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருப்பது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தகுந்தாப்போல, தசாபுத்தி தகுந்தாப்போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறோம், ஆனால் சிலது நடக்கலைன்னு சொல்கிறோம். அது காரணம் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கர்ம வினைகள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராகு தசை நடக்குது, கேது தசை நடக்குது, அதே போல் சில பேருக்கு புதன் தசை நடக்குது. இந்த காலகட்டங்களில் ஒரு பிரிவினை, ஒரு கடன், ஒரு பொருளாதார ஏமாற்றம், பொருளாதார நெருக்கடி இருக்கக்கூடிய காலகட்டம் தான். அதை உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், என்ன செய்யக்கூடாது. நிறைய பேர் தொழில் பண்ணக்கூடாதவங்க தொழில் பண்ணுறாங்க. வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடியவங்க வெளிநாடு போய் வேலை பார்க்கறதில்ல. அதே மாதிரி நிறைய பேருக்கு வேலை மாற்றம் இருக்குது, அதை செய்யாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் PDFல வரும். அதில் பலன்கள் இருக்காது. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். அடிப்படையில் இருந்து ஒரு கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்கறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வச்சு கொடுக்குறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் உங்களுக்கு கர்மாவுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குது, உங்கள் என்ன எதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லைன்னு பார்க்கக்கூடிய அற்புதமான சோழி பிரசனம் சொல்லித்தரோம். அது தவிர தெய்வ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.